கரங்கள் வைத்தல் சொல்லுவோம் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் ஆமென் அல்லேலூயா. சத்தமாக ஆமென் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரம், முதல் கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, கர்த்தருடைய செய்தி என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு தெளிவு இருக்கோ அல்லது ஒரு புரிதல் இருக்கும். காரணம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் என்பது எல்லா மக்களால் அறியப்பட்ட மலை பிரசங்கம் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஒரு மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த மலை பிரசங்கத்தை அநேகர் வியந்து அதை படித்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த கருப்பொருளை, அந்த சத்தியங்களை நிறைய இடங்களிலே நீங்கள் சொல்லுவதை பார்த்துருப்பீங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்கள் முடிய நாம் முதலாவது வாசிக்க கவனமாக கேட்போம். 1 முதல் 10 வசனங்கள் முடிய மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 10 வசனங்கள் முடிய வாசிக்க நாம் கேட்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். கரங்களோடு சொல்லுவோம் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் ஆமென் அல்லேலூயா. verse 3, 3வது வசனம், Matthew chapter 5 verse 3. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. 3வது வசனத்தில், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கை கூட்டி சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி. அப்படியே கை கூட்டி சொல்லுங்க பார்ப்போம். பரலோக ராஜ்யம் உங்களுடையது, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பாருங்க, இந்த வசனத்தோடைய பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸட் என்கிற ஒரு வார்த்தை, பிளஸட் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா, கிரேக்க பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பிட்யூட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிட்யூட்ஸ் என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கரியோஸ் அப்படின்ற வார்த்தை. மக்கரியோஸ் அப்படின்ற வார்த்தை என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள், அவருடைய போதனை கேட்கிறவர்கள், இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாக இருப்பார்கள். இப்போ இந்த சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன சந்தோஷம் என்று சொன்னால், இப்போ நமக்கு ஒரு வீடு வாங்கிட்டால் பெரிய சந்தோஷப்படுறோம், வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வாங்கிட்டோம்னா சந்தோஷப்படுறோம், திருமணம் ஆனால் கூட சந்தோஷப்படுறோம், குழந்தை பிறந்துட்டா சந்தோஷப்படுறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுட்டா சந்தோஷப்படுறோம் இல்லையா? நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டால் கூட சந்தோஷப்படுறோம். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது இந்த சந்தோஷங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைக்கும்பொழுது நமக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. நாம் என்னென்ன விரும்புகிறோமோ அந்த விருப்பம் நமக்கு நிறைவேற்ற சந்தோஷமாயிடுறோம். ஆனால் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடுது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விலை உயர்ந்த நகையை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நகையை வாங்கியிருப்பீங்க.
அந்த நகையை அணிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவே நீங்கள் அந்த நகையை அணிஞ்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த நகை காணாது போயிடுச்சுன்னா சந்தோஷம் இல்லாத போயிடுவீங்க இல்லையா? அது மாதிரி நல்ல பணம் வச்சுருப்பீங்க, நிறைய பணம் வச்சுருப்பீங்க. வேலெட் பர்ஸை வந்து அதை எப்போவே அந்த பர்ஸை வச்சுருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பர்ஸு காணாது போயிடுச்சுன்னா ஐயோ என் பணமெல்லாம் போயிடுச்சே, சந்தோஷமாக இல்லாமல் போயிடும் நம்ம பார்த்திக்கலாம். அது மாதிரி சில சமயங்களில் நிறைய நோட்டுங்களை பாக்கெட்டில் வைப்பீங்க. அதோடு கூட செல்ஃபோனும் வைப்பீங்க. இப்போ செல்ஃபோன் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபா நோட்டுங்கள்லாம் கீழே விழுந்துட்டு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் காசு எடுக்கலாம் பார்த்தா இல்லாத போய்டும். ஐயோ பணமெல்லாம் போயிடுச்சு, வருத்தமாகிடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் மூலமாக, ஏதோ ஒன்றின் மூலமாக, எதையோ செய்வதன் மூலமாக, எதையோ கொடுப்பதன் மூலமாக, எதையோ பெற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்கியவான்ங்க. அவர் பாக்கியவான், ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவருங்க. அதனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா பெரிய வீட்டை வாங்கிட்டாருங்க, பெரிய வீடு கட்டிட்டாருங்க, நல்ல வேலை, அரசாங்கத்தில் வேலை வந்துடுச்சுங்க, இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து தேவன் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வின்னு எழுப்பி பார்க்கணும். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் வேறங்க. இந்த மக்ரியோஸ் மறந்துடக்கூடாது. நீங்கள் மக்ரியோஸ் என்கிற கிரேக்கு பதத்தினுடைய அர்த்தம் என்னென்னா பிளஸட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்கள் கூடியது. இந்த பாக்கியவான்கள் என்கிற வார்த்தை தான் பிளஸட் இருக்குது. இந்த பிளஸட் என்பது கிரேக் வார்த்தை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்ரியோஸ். மக்ரியோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆவியில் எளிமையாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கடவுளை போல சந்தோஷமாக இருப்பார்களாம், தேவனை போல சந்தோஷமாக இருப்பார்கள். படிப்போமா இந்த வசனத்தை மறுபடி பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பார்களா? பாக்கியவான்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக இருப்பார்கள். எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா, ஆண்டவரை போல அல்லது கடவுளை போல சந்தோஷமாக இருப்பாங்களா? அப்படி தான் மக்ரியோஸ் இஸ் த வேர்ட் விச் ஸ்பெஷலி டிஸ்கிரைப்ஸ் த காட்ஸ். மக்ரியோஸ் என்ற வார்த்தை கடவுள் சம்மந்தப்பட்டதான வார்த்தை. இன் கிறிஸ்டியானிட்டி தேர் இஸ் அ காட் லைக் ஜாய். அதாவது கிறிஸ்தவத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா அவர்கள் இப்படி சொல்லலாம், இயேசுவை போல் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், இயேசுவை போல் என்ன வாருங்கள். அப்போ இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி முழுவதும் அந்த இயேசு எப்படி சந்தோஷமாக இருக்கிறாரோ அந்த மாதிரி சந்தோஷம் நமக்கு கிடையாது. ஏன் அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அது சந்திக்கப்படலைன்னு சொன்னால் அவன் ஆசீர்வாதம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திக்கப்படலைன்னா நம்ம துக்கமாயிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இது மாதிரியா சந்தோஷமாக இருப்பார்? அப்படியா சந்தோஷமாக இருக்கிறார்? அவர் வீடை பற்றி என்ன பண்ணுறதில்ல, கவலைப்படுறதில்ல. அப்புறம் பணம் எனக்கு வேணும்னு என்ன செய்யறதில்ல, கவலைப்படுறதில்ல. எனக்கு வியாதி வந்துடுச்சு அப்படின்னு என்ன செய்யறதில்ல, கவலைப்படுறதில்ல. அப்புறம் செருப்பு வாங்கணும், கவலைப்படுறதில்ல. நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கினுங்க, கவலைப்படுறதில்ல. நல்ல வீடு கட்டிக்கணுங்க, கவலைப்படுறதில்ல. ஐயோ தலைமுடியெல்லாம் எனக்கு வெள்ளை ஆகிடுச்சிங்க, டை அடிச்சிக்கணும், கவலைப்படுறதில்ல. அவர் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கலராக ட்ரெஸ்ஸு வாங்கணும், கவலைப்படுறது இல்லை. வீட்டில் சோஃபா செட்டே இல்லை, வாங்கணும், கவலைப்படுறது இல்லை. இல்லை வீட்டில் பொருளையில் வாங்கணும், கவலைப்படுறது இல்லை. இப்போது கிறிஸ்துவ என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா, அப்போது வீடு வந்துடும், சோஃபா செட்டு வாங்கிடுவீங்க, வேலை கிடைச்சிரும், புது வீடு வாங்கிடுங்க, இப்படி கல்யாணம் பண்ணிடுவீங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதன் மூலம் சந்தோஷப்படுவதற்கு வழிவகுக்கிறார்கள். அது நிஜமே இல்லை, அது உண்மை இல்லை. உண்மையான சந்தோஷம் மக்ரியோஸ் அப்படின்ற கிரேக் வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவை போல சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும், அதுதான் நிஜமான சந்தோஷம். கரெக்டாக சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. MAKARIUS மக்ரியோஸ் கிரேக் வார்த்தை. மக்ரியோஸ் என்று சொன்னால் பாக்கியவான். இந்த பாக்கியவானா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருப்பது. யாரை போல? இயேசுவை போல். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்டியானிட்டி அடிப்படுது பாருங்கள். இப்போ யாரெல்லாம் சந்தோஷமாக இல்லைன்னா ஹோல் கிறிஸ்டியானிட்டி சந்தோஷமாக இல்லை. ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா எல்லாம் சபைக்கு வரவங்க எல்லாமே வியாதி சுகமாகணும், அப்புறம் என்ன பண்ணணும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், ஆண்டவர் இது நடக்கணும் அது நடக்கணும், எல்லாம் லாங் லிஸ்ட்டோடு தான் நம்ம வரோம். சபைக்கு வரும்போது பெரிய லிஸ்ட்டுங்க,
விண்ணப்ப லிஸ்ட் ஆண்டர்கிட்ட வரும்போது எல்லா ஆண்டர் ஒவ்வொருத்தராக பார்ப்பார். கையில் பைபிளை விட பெரிய லிஸ்ட்டு நமக்கு இருக்கும் மனசில். இவ்வளோ இதெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிற ஆண்டவரே, நான் என்னென்ன நினைக்கிறனோ அதெல்லாம் பாசமாக என்கிட்ட பேசி உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம். அப்படின்னு தான் நம்ம வரமே தவிர என்ன இல்லை, யாரை போல இல்லை, இயேசுவை போல சந்தோஷம் நமக்கு என்னங்க சொல்ல மாட்டேறீங்க. ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அருமையான சத்தியத்தை சொல்லுகிறது. என்ன சத்தியம் சொல்லுது அப்படின்னா, there are two ways in which we can come at the meaning of the word poor. இது பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இந்த எளிமை என்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குதுன்னா, புவர் என்ற வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், POOR. பாருங்க அந்த வசனம், blessed are the poor in spirit, blessed are the poor in spirit. There are two ways in which we can come at the meaning of this word poor. As we have them the beatitude or in Greek, நம்ம முதல்ல பார்த்துட்டு அந்த வார்த்தை தான் அந்த மார்க்கியோஸ் என்ற வார்த்தை. Greek there are two words for poor. இந்த பூருக்கு என்ன இருக்குதுன்னா, there is a word pens. Pens describes a man who has to work for his living. It is defined by God's describing the man who is autochthonous. அதுக்கு கிரேக்க வார்த்தை. That is the man who serve his own needs with his own hands. பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு, மேலே என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வர்றதுக்கு, அல்லது நம்ம பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாருமே உழைக்கணும். ப்ரேயர் பண்ணி தலை மேலே வெள்ளி காசோ அல்லது அது என்ன தங்க காசோ அல்லது பணமோ கொட்டாது. அப்படிலாம் கொட்டுறதில்லை. ஹலோ, இவ்வளோ சீக்கிரமாக தூங்குறீங்க? The biggest issues in India, it is eating rice cake, rice dosa, rice. All food cooks from or comes from rice. The rice is flour. Rice flour makes dosa, makes cake like rice cake, which helps us to big belly. It's a big belly. The belly is coming up. Like me, sometimes like me also, I also got a big belly because of rice cake, because of rice dosa, because of rice, eating too much rice, which makes us drowsy. In English word, another word, dizziness. My friends, those who are watching this video, understand dizziness comes here in India not because of medication, because of the rice cake, because of rice dosa. Why people in India sleeping in the church? The two reasons. Number one, diabetes. Diabetes people, they looks like a drunken man, right? Drunken man. A man who drink a lot of alcohol, he could sleep, right? And the second one is eating a lot of rice. Lot of rice. My friends, maybe you like very much to speaking in English, but my people here in India, they are sad because they don't understand what I'm trying to say to them. Therefore, I wanted to change it to my language, my friends. நம்ம நிறைய பேர் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நடக்கும், ஏன் 2 பேர் தூங்குவாங்க சர்ச்சில். நம்பர் 1 குரூப் யாருன்னா டயபெட்டிக் பீப்புள். அப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு குடிகார மாதிரி, ஒரு சாராயம் குடிச்ச ஆள் மாதிரியே என்ன பண்ணுவாங்க, ட்ரவ்ஸ் அந்த இது வரும், ட்ரவ்ஸிங், டிசீனஸ் இங்கிலீஷில். 2வது ஆளுங்க யாருன்னு கேட்டிங்களா, டூ மச் ரைஸ் ஈட்டிங், ரைஸ் நிறையா சாப்பிடக்கூடியவங்க, அந்த அரிசியில் வரக்கூடிய மாவு சாப்பிட்றவங்க. மாவு மீன்ஸ் அந்த இட்லியா தோசையா என்னென்ன அதில் வேணுமோ அதெல்லாம் விதவிதமாக செய்கிறவங்க. அது மாதிரி சாப்பிட்றவங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃப்ளஷ்லி ரொம்ப வீக்காக இருப்பாங்க. தே cannot sit லாங் டைம். ரொம்ப நேரம் சர்ச்சுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, அவங்களால உட்கார முடியாது.
அதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஈட்டிங் ஹேபிட்டை மாற்றணும். சாப்பிட்ற ஹேபிட்டை என்ன செய்யணும், மாற்றிட்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்போம். எந்த மகிழ்ச்சி அப்படின்னா சாப்பிட்றதுனால ஒரு மகிழ்ச்சி இல்லை, இயேசுவை போல் சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பூர்ன்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, எளிமை. எளிமை, எளிமையாய் வாழ்கிறவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, the rich man who is not rich but is not destitute either, but we have seen it is not pence that is used in this attitude. இது கிரேக் ஒருத்தர் நிறைய சொல்லியிருக்குங்க, அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போது எளிமை என்பது நம்ம ஊரில் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நாம் அப்படின்னா, புவர் என்ற வார்த்தைக்கு ஏழையாக இருக்கிறாருங்க அவர். அப்போ இந்த ஏழைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏதோ கடவுளுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டார் போலகுது, ஆண்டவருக்கு விரோதமாக அவர் தவறு பண்ணிட்டாரு, பாவம் பண்ணிட்டாரு, அல்லது கடவுளுக்கு பயந்து நடக்கலை, அதனால் அவர் ரொம்ப ஏழையாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது நிஜம் கிடையாது, அது உண்மை கிடையாது. நீங்கள் உழைத்தா பணக்காரராக மாறிடலாம். இப்போ அதுக்கும் கடவுளுக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருத்தர் உழைத்து கொண்டே இருப்பானால் அவன் என்ன ஆயிடுவார், அவர் வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துடும். உழைக்க 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 அவங்களுக்கு என்ன வரணும், நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துடும். பாருங்கள் அவங்களாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லிவிடுங்க கேட்டிங்கன்னா, பிசாசு கொடுத்துருக்குறாயா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, உழைப்பு. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்குற மக்களெல்லாம் இவ்வளோ பெரிய அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு பென்ஷன் அவருக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் பிசாசு கொடுக்குற பென்ஷன் கிடையாது. அது அவர் உழைத்து 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 அந்த அரசாங்கத்திலிருந்து என்ன ஆகிட்டார், ஓய்வு பெற்றதுனால அரசாங்கம் அவர் என்ன செய்யுது, அவருக்கு பென்ஷன் கொடுக்குது. அப்போது உழைப்பு உங்களை பணக்காரனை கொண்டு போவோம், பெரிய வசதி கொண்டு போவோம். யாரெல்லாம் உழைக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க ஏழைங்களாக தான் இருப்பாங்க. யாரெல்லாம் சரியாக உழைக்கலையோ, யாரெல்லாம் சரியாக சேர்த்து வைக்கலையோ, யாரெல்லாம் சரியாக இதை நான் இப்படி செய்யணும் அப்படின்னு நினச்ச செய்யாது போயிடுறீங்களோ அவங்களாம் ஏழைகளாக தான் இருப்பாங்க. அப்போ ஏழைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க கிறிஸ்தவங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணால் எப்படி நீ பணக்காரனாக மாறிடுவேன்? உழைப்பினால்தான் நீ பணக்காரனாக உயர முடியும். இல்லை சொல்லுவோமா? கரணவர் சொல்லுவோம் ஆமென் அல்லேலூயா. வெறும் ஜெபம் பண்ணுறதுனாலே மாறுறதா இருந்தால் இது மாய மந்திரம் மாதிரி ஆகிடும். நாட் லைக் தட் வே. இந்த இயேசு போதித்த போதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக வாழக்கூடிய மக்கள் என்று சொன்னால் ஏழையாக இருக்கிற மக்கள்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் இருந்தும் கூட தங்களை தாழ்மையோடு இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எதை குறித்து சிந்திக்காமல், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பில்டிங்கோ பணங்களோ சொத்துக்களை குறித்து கவலைப்படாத மக்களாக, எப்பவுமே எளிமையான தேவனுக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பீர்களானால் அது இயேசுக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமா? அதுதான் அந்த வசனத்துடைய பொருள். நான் இதை படிக்கும்போது ரொம்ப யோசனை பண்ண, ஆண்டவரே இது மாதிரியான ஒரு சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆமென் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈப்ரோ வேர்டு கூட நிறைய இருக்குது. சங்கீதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 34ஆம் சங்கீதம் 6வது வசனம், the poor man cried and the Lord heard him and saved him out of all his trouble. 34ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம் சங்கீதம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம். பாருங்க இங்க என்ன படிக்கிறோம், இந்த ஏழை என்கிற இடத்துல பாருங்க என்ன இருக்குது அந்த இடத்துல, this poor man cried. பாருங்க இங்கிலீஷில் பாருங்க, this poor man cried and the Lord heard him and saved him out of all his troubles. இப்போ இந்த ஏழை கூப்பிட்டான்னு சொல்றது யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது ஏழையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, he was not poor guy. இந்த ஈப்ரோ புக்கிலெல்லாம் நீங்கள் ஈப்ரோ பழைய ஏற்பாட்டிலலாம் படிச்சிங்களா, he was not a poor guy, he was very rich and king, he was a great king இல்லையா? எவ்வளோ பெரிய ராஜா, பெரிய ராஜாவா இல்லையா யார்? தாவீது. அவர் தன்னை போர்ன்னு சொன்னால் யாருன்னா ஏற்றுக்குவோமா? இப்போ நானே உங்ககிட்ட சொல்கிறேன், ஐயா எனக்காக ஜெபிங்க ஐயா,
ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன இல்லை? திடீர்னு நான் ஒரு சட்டையை காட்டுறேன், இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ஒரு ஏழ்மையான சட்டை போட்டிருக்குறேங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஒரு சட்டைக்குன்னு சொன்னால், என்ன மாதிரி ஐயா பாரு சொல்ல, எவ்வளோ சட்டை இருக்கா அவருக்கு, எவ்வளோ பேண்ட் இருக்கா அவருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா ஏற்றுக்க முடியாது நம்மளால். அதாவது வசதி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கிறவர்கள் போய் ஐயா நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கு சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் தாவீது இப்போ தேவனுடைய கரத்தில் என்ன அறிக்கை செய்கிறாருன்னா, அவர் ராஜாவாக இருந்தோம், சகல விதமான ஆஸ்திகளும் சகல விதமான இராணுவங்களும் சகல விதமான ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு இருந்தால் கூட தன்னை என்ன செய்ய சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஆவியில் எளிமை, புவர் இன் ஸ்பிரிட். சொல்லுங்கள், ஆவியில் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கை கூட்டி சொல்லுங்கள், ஆவியில் எளிமையாக இருங்க. அப்போ என்ன இருக்கக்கூடாது? ஆவியில் எளிமையாக இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது? ஆவியில் எளிமையாக இருக்கணும். என்ன இருக்கக்கூடாதுங்க? பெருமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா இருங்க, ஆனால் தேவனை போல சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியாது. என்னென்ன பொருள் வச்சிருக்கலாம் அதை குறித்து ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கும். பீரோ திறந்த உடனே நகை வச்சிருக்கீங்களா, நகை காணாத போயிடுச்சா பாரு, எல்லாம் நகை இருக்குதா, சரிம்மா மூடிடு மறுபடியும். அப்படியே அவர் பேங்க் அக்கௌண்ட்டு பார்க்குறீங்களா, அவர் காசு சந்தோஷமா மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், அந்த காசு அப்படியே தான் இருக்குதா, அது சீட்டு போட்டிருக்கா, அந்த காசு அது அப்படியே சீட்டு வரும் எனக்கு இல்லையா? ஸோ இந்த சந்தோஷம் உனக்கு இருக்குது, அதை தேவன் எடுக்கிறது இல்லை, அதுக்கும் தேவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அது நீயா சம்பாதித்து கொள்ளக்கூடிய சந்தோஷம். ஆனால் அது உன்னை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனால் இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அல்ல தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இந்த உலகம் கொடுக்காது. அப்போ உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை உலகம் எடுத்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் மூலமாய் நீ எதெல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறியோ அதெல்லாம் உன்னை விட்டு போகும் பொழுது சந்தோஷம் உன்னை விட்டு போயிடும். ஆனால் இயேசு கொடுக்குற சந்தோஷம், இயேசுக்குள்ள உனக்கு அவர் வச்சிருக்கிற சந்தோஷத்தை இந்த உலகத்தால் எடுக்கவே முடியாது. எப்பவுமே நீ சந்தோஷமாக இருப்பேன், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன். ஆமாம், இந்த சந்தோஷம் இது காசுனாலேயோ பொருளினாலேயோ மனுஷனாலேயோ வந்ததில்லை, இயேசுவினால் எனக்கு வந்தது. என் ஆவி எளிமையாக இருக்குமானால் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற சந்தோஷத்தை எடுக்க மாட்டார். பாருங்க, படிங்க, வார்த்தை படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. So it is fact true that in this psalm the poor man in the sense of the term is the good man who is dear to God. The poor man யாருன்னு கேட்டிங்களா, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடியவன் தான் ஆவியிலே எளிமை உள்ளவன். சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து ஒரு தேவனுக்கு பிரியமா இருங்கன்னு சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கா? கை கூட்டி சொல்லுங்க பிரதர். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கை கூட்டி சொல்லுங்க, தேவனுக்கு டியர் காட். டியர் காட்னா யாரெல்லாம் டியர் இல்லைங்க, டியர் டிஆர் டியர் டியர் டு காட். அதாவது தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த எளிமையாக இருக்கக்கூடிய இருதயம் இருக்கோ அவங்க தான் இயேசுவின் சந்தோஷத்தை உடையவர்கள். டியர் டு காட். அப்போ இவர் எப்படி இருந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் கேட்டு அவனை என்ன பண்ணார், விடுவித்தார்னு சொன்னால், ஸோ ஹி வாஸ் a dear to God. dear to God. அவன் யாருக்கு பிரியமானவன்? தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ உங்களுக்கெல்லாம் டியர் யாருன்னா இருப்பாங்க. ஒருத்தருக்கு எழுதும்போது ஹே டியர் ஹவ் ஆர் யூ, அவர் எழுதுவார் ஹே டியர் ஹவ் ஆர் யூ, ஹே டியர் when you going to come, எப்போ வரப்போகிற நீ, சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு. கேஎஃப்சி போனாங்க, சரி போகலாமா கேஎஃப்சி. ஏன்? because of the deer he wanted to take him to KFC to provide all the chicken to him, right? because of the deer he wanted to provide the things what they need. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்? because she is my dear, he is my dear. ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் போகும்போது வீட்டுக்கு போனீங்களா கூட என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அதனால் நான் வெறுங்கையாக போக முடியாது, நான் என்ன சொன்னேன் ஏதாவது வாங்கி அவங்களுக்கு கொண்டு போகணும். பிகாஸ் த டியரஸ்ட் ஃபேமிலி, டியரஸ்ட் ஃப்ரெண்டு, டியரஸ்ட் பாஸ்டர். உண்மையாகவே விசுவாசிங்கெல்லாம் பாஸ்டரை நேசிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பார்க்குறதுக்கு வரும்போது ஐயோ எங்கள் பாஸ்டர் நாங்கள் பார்க்குறதுக்கு போகிறோங்க, இஸ் மை பிலவட் மை டியர், நான் சும்மா அவர் வெறுமையாக போக முடியாது, ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் டு மை பாஸ்டர் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவீங்க. அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டியர் பாஸ்டர்லாம் கிடையாது. பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் அவர் நல்ல பாஸ்டர், முடிஞ்சுதான் டியர் பாஸ்டர் கிடையாது, அவர் ஹேட் பாஸ்டர், ஹேட் பண்ணுறோம், அவர் சரியில்லைங்க போங்க.
பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் நல்ல பாஸ்டர். ஓகே, as long as I preach, preacher is a good preacher. But when you think about the preacher, என்ன நினைப்பீங்க? அவர் கிடக்கிறார், விடுங்க, அவர் வேணாங்க நமக்கு. ஸோ டியராக இருந்தால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணிக்குவீங்க. எங்கிட்ட காசு இருக்குது, உங்களுக்கு வேணுமா? எங்கள் வீட்டில் 2 படி அரிசி உங்களுக்கு வேணுமா? இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை மனுஷங்க, அவர் வீட்டில் வந்து ரேஷன் அரிசி தான் இருக்குது. அந்த ரேஷன் அரிசி, ஐயா இந்த ரேஷன் அரிசி எங்கள் வீட்டில் பரவாயில்ல பிரதர், நீங்கள் சமையல் செய்யுங்க. அவர் அருமையான சமையல் செய்ய ரேஷன் அரிசி. நான் அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் இல்லாத ஒரு அரிசி அது. சமைச்சு கொடுக்குறாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர் இந்த அரிசி. ஐயா உண்மையாக நல்லா இருக்கேன், நீ இப்படி சொல்லலாம் எதிர்பார்க்கவே இல்லையா, நல்லா இருக்குது பிரதர், ரொம்ப நல்லா இருக்குது. நான் காரை கொண்டு வந்து அவருடைய இடத்துலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஐயா கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னார். போனால் 20 கிலோ ரைஸுங்க, 20 கிலோ 40 கிலோ ரைஸ் 2 மூட்டை இருக்குது. ஐயா இது உங்களுக்கு தாயா அப்படின்னா. என்னையா சொல்கிறீங்கண்ணா? ஐயா உங்களுக்கு தாயா, உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ எனக்கு வாங்கி வச்ச அரிசி கூட எடுத்து காரில் போட்டாருங்க. என் காருக்குள்ளே இருக்குது 40 கிலோ அரிசி இருக்குது, அருமையான அரிசி. அப்போ தான் யோசித்த, ஆண்டவரே இந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ ஒரு ஊழியக்காரனை நேசிக்குது ஆண்டவரே. ஸோ உண்மையாகவே ஒருத்தர் நம்ம நேசிப்போம்னால் நம்ம அவங்களுக்கு ஏதாகிலும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கட்டாயமாக கொடுப்போம், எடுக்க மாட்டோம், திருட மாட்டோம். அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது நம்மளால். என்னுடைய டியர்கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும்? போய் பேசணுமா அவன் முகத்தை நம்மளால் பார்க்க முடியும். யூ கனாட் சி ஃபேஸ் டு ஃபேஸ், பார்க்கவே முடியாது. ஐயோ இவங்ககிட்டயே அவ்வளோ போய் பேசிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டவனை என்ன பண்ணாருங்க? படிங்கம்மா, படிங்க, தமிழில் படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுகண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. கலவது சொல்ல அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் 18ஆம் வசனம் படிங்க. Psalm chapter 9 verse 18, the hope of the poor shall not perish forever. படிங்கம்மா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவான். ஹalleluya. பாருங்க என்ன அருமையான வசனம் பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் எடுத்துங்க பாப்போம், எல்லாரும் எடுத்துங்க. ரைட், 1 2 3 இங்க இருக்கு பாருங்க. சொல்லுங்க, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க இன்னொரு முறை, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சிறுமை என்பதுதான் எளிமை, ஏழைகளா இருப்பது. ஆவியில ஏழைகளா இருக்கக்கூடிய இவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாதுங்க. நீ எந்த அளவுக்கு எளிமையாக இருந்து கர்த்தரை சார்ந்து வாழறியோ, நம்பிக்கையாக இருக்கிறியோ, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. கர்த்தர் உன் நம்பிக்கையின்படியே உனக்கு செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எளியவன் என்றென்றைக்கு என்ன செய்வதில்லை. இது எளியவன் என்பது இங்கே for the needy shall not always be forgotten. சொல்லுங்க, மறக்கப்படுவதில்லை. கரங்களை சொல்லுங்க ஆமென். கையை வைத்து கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம், நீங்க தேவனால் மறக்கப்படுவதில்லை. கை கொடுங்க பிரதர், கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். சிஸ்டர் பிரதர் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தேவனால், ஆமா நீங்க தேவனால் நினைப்போம். for the needy shall not always be forgotten. மறக்கப்படுவதே கிடையாது. உங்க நம்பிக்கை என்ன செய்யாதா? the expectation of the poor shall not perish forever. expectation, உங்க நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. நான் ஆண்டவரே இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த எதிர்பார்ப்பு என்கிற நம்பிக்கை வீண் போகாது. ஓ மை காட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்குறார். ரொம்ப அருமையான வார்த்தைங்க, மிக மிக அருமையான வார்த்தை. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? கெட்டு போகாது. the hope of the poor shall not perish. எப்பொழுதுமே கெட்டு போகாதான். சங்கீதம் 9:18 அதான் சொல்கிறோம். அப்போது இன்னொரு வார்த்தை நீங்கள் படிங்க, சங்கீதம் 35:10. சங்கீதம் 35, Psalm chapter 35 verse 10, God delivers the poor. படிங்கம்மா, படிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பிக்க உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க இங்க என்ன படிக்கிற அப்படின்னா, all இந்த சிறுமைப்பட்டவன். சங்கீதம் 35 10வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, God delivers the poor. God delivers the poor. Praise the Lord. Praise the Lord. கரங்களை சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. என்னை தப்புவிப்பதற்கு, என்னை விடுவிப்பதற்கு தேவனை போல் ஒருவர் இல்லை. சொல்லுங்க பாப்போம், ஹல்லேலூயா.
என்னுடைய பேங்கோ, என் மனைவியோ, பிள்ளைகளோ, என்னுடைய திறமையோ, படிப்போ, கல்வியோ அல்லது என்னுடைய அனுபவமோ என்னை தப்பி வைக்க முடியாத தேவனால் மட்டும். எல்லாவற்றை விட எல்லாரை காட்டிலும் தேவனை போல் ஒருவர் இல்லை என்னை விடுவிப்பதற்கு, உங்களை விடுவிப்பது. There is none like God who deliver you from all difficulties, from all troubles. அது சொல்கிற எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவர் எனக்கு இல்லை. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? ஆமென். அப்போ யார் எளிமையாக இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி அவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுக்குறாருங்க. சங்கீதம் 68 கூட ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். In thy goodnesses, O God, thou didst provide for the needy. சங்கீதம் 68, Psalm chapter 68 verse 10. 68 verse 10. In thy goodness, O God, படிங்க. உம்முடைய மந்தை ஆதியிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினால் ஏழைகளை பராமரிக்கிறாருங்க ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. thy congregation, இங்க பாருங்க என்ன இருக்குதுன்னா, the congregation hath dwelt herein, though, O God, hast prepared of thy goodnesses for the poor. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவன் எளிமையானவர்களுக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுறாராம். அவருடைய காங்கிரிகேஷன்ல இருந்து, அவருடைய சபையிலிருந்து. The God is our provider. தேவன் நமக்கு கொடுக்கிற தேவன். God is a provider to us. Everything, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவர். சொல்லுங்க பாப்போம். தேவன் உனக்கு கொடுக்கிறவர், இல்லைன்னே சொல்லக்கூடாது. தேவன் உனக்கு கொடுக்க, கையை ஊற்ற, கையை கொடுத்து சொல்லுங்க, தேவன் உனக்கு கொடுக்கிறவர். நம்ம சில சமயத்தில் அப்படி ரோட்டில் போயிட்டே இருப்போம். நேற்று சாயங்காலம் நான் கார் எடுத்துகிட்டு வரும்போது சிக்னலுக்கு முன்னாடி ஒரு ஏழை தாய், ரொம்ப வயசான, அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் எளிமை இருப்பது முகத்திலே பார்த்தினார். அந்த அம்மா தூரத்து ஒருத்தமனே கையை கூப்பிட்டாங்க, வாங்க. கண்ணாடி திறந்த, சிக்னலுக்கு முன்னாடி வரணுமே. எங்கிட்ட இருந்த பணத்தை அந்த கையில் எடுத்து கொடுத்தா. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன? ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. ஐயா, எனக்கு கண்ணில் தண்ணி கலங்கிடுச்சுங்க. என்னன்னா, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ தேவை இருக்குங்க. அதை தான் அந்த அம்மா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க, எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதை அப்படி கொடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா, ஏன்னா என் தேவைகளை சந்திச்சிட்டிங்களே. அப்போ எனக்கே இந்த ஒரு சின்ன மனுஷனுக்கே இவ்வளோ இறுதி இருக்கும் பொழுது நம்மளெல்லாம் படைத்த தேவன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஸோ த காட் இஸ் மை ப்ரொவைடர். காட் இஸ் யுவர் ப்ரொவைடர். தேவன் உனக்கு கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறவர், எல்லா நன்மைகளால் நம்மை நிரப்புகிறவர். எளிமை உள்ளவங்க சொன்னோம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் மறந்துடக்கூடாது. எளிமை, ஏழைகளை பராமரிக்கிறேன். தேவன் என்ன பண்ணுறாராம்? ஏழைகளை என்ன செய்கிறாருங்க? பராமரிக்கிறார். அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது, கொடுக்குறாராம் கர்த்தர். நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு வருஷம் கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 72 படிச்சிங்கன்னா, 72 he shall defend the cause of the poor of people. 72:4 நீங்கள் படிச்சிங்களா? defend the cause of the poor of the poor. படிங்க. 72 4வது வசனத்தை படிக்கிறோம். 4வது வசனம். ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை என்ன செய்கிறாரா? ஓ மை காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த ஏழையா இருக்கிறவங்களாம் நீங்க பார்த்துக்கலாம், தங்க பிள்ளைகளுக்காக ரொம்ப மனசங்கடப்படுவாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவங்களே செய்கிற மாதிரி யோசிப்பாங்க. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். there is a God behind your vision. there is a God behind your cry. கண்ணீருக்கு பின்னாடி, உன் பிள்ளைகளை குறித்த தரிசனத்திற்கு பின்னாடி தேவன் இருக்கிறார். God is behind your vision of your children to bless them. அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு, அவங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, அவங்களை உயர்த்துவதற்கு there is a God behind your side of you. தேவன் உனக்கு பின்னாடி இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். to bless you, to exalt you, to bless your children, to fulfill all your needs, fulfill all your vision. உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கும் உன் தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் அந்த வசனம், ஏழையின் பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்?
ரட்சித்து he shall save the children of the needy and shall break in pieces the oppressor. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க அவரோடு இருக்கிறார். Oh my God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 என்ன அருமையான வார்த்தைகளை நம்ம இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை கூட இருக்குதுங்க. சங்கீதம் 107:41 Psalm chapter 107 verse 41. He raises up the needy out of the affliction and makes their families like a flocks. Oh my God, wonderful word. படிப்போம். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை 72:4 சங்கீதம் 107:40 எடுத்து 41 தானம்மா 41 படிங்க பாருங்க. எளியவனையோ படிங்க, எளியவனையோ சிறுமை நின்று உயர்த்தி, பாருங்க, எளியவனையோ இந்த சிறுமையானவனை சிறுவன் என்று உயர்த்தி அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிறார். ஹalleluya சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. எளியவனை எடுத்து என்ன பண்றாரா அவரு? என்னங்க சொல்லுங்க, எங்க வைக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில். அப்புறம் என்ன செய்யறாரா? அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். இந்த பெற்றோர்களே, பேரண்ட்ஸே, யூ ஹேவ் டு டீச் யுவர் சில்ட்ரன். உங்க சந்ததி என்று சொன்னா உன் பிள்ளைங்களே, உன் பேர பிள்ளைங்களே, அவங்க பேர பிள்ளைங்களே, இவங்களை என்ன பண்றாரு நீங்க கேட்டீங்களா? மந்தையை போல் பெருக பண்ணுவாராம். ஐயா என் பேர பிள்ளை அவன் விருப்பத்துக்காக போயிடுவாயா, பேத்தி அவன் விருப்பத்துக்காக போயிடுவாயா, பையன் அப்படிலாம் சொல்லாது பிரதர். நீ என்ன சொல்லிக் கொடுக்குன்னு தெரியுமா? எப்பா உன்னை மந்தை போல் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்லிக்கிறார். என் மகனே, என் மகன் பெற்ற என் பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, வசனம் அப்படிதான் சொல்லுது. உன்னை மந்தைய மாதிரி மாற்றுவாருப்பா. ஏன்னா என்னை கர்த்தர் எளிமையான இடத்துல என்னை உயர்த்தி தூக்கி வச்சிருக்கார். காரணம் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு. சந்ததி மந்தை போல, ஆடுகளை போல் அவர் ஆக்கி அவர்களை அவர் மேய்க்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க போயிட்டு, டேய் தம்பி, ஏம்மா தங்கச்சிங்களே, அல்லது என் பிள்ளைங்களே, என் பேச்சை கேளுங்கடா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரா. எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்குடா. பிள்ளைங்களே, உங்களை ஒரு ஆடுக்குட்டியை போல மந்தை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார் கண்ணு. ஆகவே என்ன பண்ணுங்கடா, ராஜாத்திகளே, மயிலே, குயிலே, என்னென்ன சொல்லி சொல்லுங்க. எப்பா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கடா. என் கூட சபைக்கு வாங்க, தேவன் ஆராதிக்கலாம் வாங்க. உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார், மந்தையா பெருக பண்ண போகிறார். அதனால்தான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஹல்லேலூயா. என்ன அருமையான வசனம் பாருங்க. எளியவனையோ சிறுமை நின்று என்ன செய்கிறார்? அவரா எடுக்கிறாராம். எடுத்துறார். சிறுமை நின்று எடுக்கிறார். சிறுமை நின்று எடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிறுமை நின்று எடுத்து என்ன பண்றாருங்க? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. முதல்ல எளிமையானவன் எங்க கொண்டு வைக்கிறாருங்க? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். He raises up the needy out of affliction. உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து உன்னை எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்துருக்க நம்ம அத்தனை பேருமே பெரிய உபத்திரவத்தில் இருந்தவங்க. கர்த்தர் நம்மளை எடுத்து உயர்த்தி அவர் அடைக்கலத்தில் நம்ம வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். சில சமயங்கள் நமக்கு நிறைய உபத்திரம் வந்ததெல்லாம் கூட மறந்து போயிருப்போம். அந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார். கர்த்தர் சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 132 15 வசனம் அருமையான வசனங்க. 132 132 verse 15 I will satisfy a poor with bread. படிங்கம்மா. அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். யாருங்க திருப்தியாகுது நம்மளை? சில குடும்பங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களால என்னவா இருக்க முடியாதுன்னா திருப்தி அடைய முடியாது. சாப்பிட்ட மாதிரியே தெரியலையா, ரொம்ப மனசங்கடமாக இருக்குதுன்னு சொல்லுவான். சாப்பாடு இல்லை பிரதர் உன்னை திருப்தி ஆக்குறது, கர்த்தர் தான் உன்னை திருப்தி ஆக்குகிறவர். கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அது திருப்தியாக இருக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே என்னோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவரே சோத்திரம். நிறைய வயிறமாக சாப்பிட்ருப்போம், ஐயோ வயிறு டைட்டாக இருக்குது, எல்லாமே லூஸ் பண்ணி கூட நடந்து பார்ப்பீங்க இல்லையா? இந்த லூஸ் பண்ணி விட்டுருவோம்,
என்ன அப்படி இருக்குது? நிறையா தான் சாப்பிட்டேன் பிரதர், நிறையா தான் சாப்பிட்டேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு என்ன இல்லை, சந்தோஷமாகவே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா தேவன் கொடுக்குற சந்தோஷம் உனக்கு இல்லை, நீ சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய சந்தோஷத்தையே விரும்புகிற. அப்புறம் எப்படி பிரதர் திருப்தியாக இருக்க முடியும்? என்ன நினைக்கணும் தெரியுமா? கர்த்தர் தான் என்னை திருப்தி ஆக்கூடவர். ஜெபம் பண்ணும்போது, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த சாப்பாடு மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த சாப்பாட்டோடு கூட நீர் எங்களை திருப்தியாக்க ஆண்டவரே ஜெபிக்கணும். கரவை தலை சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் என்ன பண்ணவர், நீ திருப்தி ஆக முடியாம அவனுக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. So blessed is the man who has realized his own utter helplessness and who has put his whole trust in God. அப்போ யாரெல்லாம் நம்ம உதவியற்ற நிலையில் இருக்கிறோமோ, யாரெல்லாம் எனக்கு இந்த உதவி இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி உதவி உனக்கு ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் இல்லையா ஆண்டவரே, நம்ம உதவியற்று இருக்கிற ஹெல்ப்லெஸ் மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் காட். கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கணும். எனக்கு உதவி செய்கிறவர் யார் தான்? கர்த்தர். ஸோ ட்ரஸ்ட் இன் காட். யாருக்கெல்லாம் உதவி இல்லாத சூழ்நிலை இருக்கிறீர்களோ அத்தனை பேர் நீங்கள் செய்ய வேண்டியானது கர்த்தரை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த 4வது மாதத்தில் ஆண்டவரே நான் உதவியற்ற நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்கிற நீர் தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஐ ரியலைஸ் தட் காட் கேன் ஹெல்ப் மீ. காட் கேன் ஹெல்ப் மீ. God is available help you. God alone help me. God alone help me. God can help me. I understand. I realize that God is behind to me, above to me. God is available to bless me, to help me. Therefore, I trust in you, Lord. அதனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறீங்க, அவைலபிளாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன். இருப்போமா? எல்லாரும் இருப்போம், எல்லாருமே இருப்போம், எல்லாரும் இருப்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ